கடவுளை நேசிப்பதற்கான சிறந்த வழி அனைவரையும் நேசிப்பதும் அனைவருக்கும் சேவை செய்வதாகும். தொடர்ந்து வரவேற்புரையாற்ற நம்முடைய சத்யசாய்பாபா மையத்தின் தலைவர் சகோதரர் திரு நாகேந்திரன் பிள்ளை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு இந்த வட்டத்திற்கு இயங்கி வருகிறது. நம்மளோட முக்கியமான 2 குறிக்கோள் நோக்கி இந்த மையம் கடந்து செல்கிறது. முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு அதுதான் எங்களோட முதன்மையான நோக்கம். இறை வழிபாடுனால நிறைய நன்னெறி கல்விகள் எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம். அதே சமயம் இறை வழிபாடு வந்து என்றைக்கும் ஒரு மன நிம்மதியையும் ஒரு மன தெளிவினையும் கொடுக்கும். ஸோ அதுவே எங்களுடைய முக்கிய நோக்கம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்யசாய்பாபா சென்டரில் ரொம்ப பேருக்கு தெரிய வருதுன்னா அது வந்து சேவை சென்டர் மூலயமா மட்டும்தான். ஸோ இந்த சேவை சென்டர் வந்து உள்ளூர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு தெரிஞ்சு செய்ய வேண்டும். எங்களால் ரொம்ப செய்ய முடியாட்டாலும் எங்களால் ஏற்ற அளவுக்கு எங்கள் பலம் கொண்டு அதிகமான நிகழ்ச்சிகளை சேவை சென்டரில் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஸோ அதுக்கு மக்களும் நிறைய பேர் ஆதரவு தெரிஞ்சு கொண்டு தான் வருகிறாங்க. ஸோ ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று முன் நான் எங்களோட சேர்மன் முன்னாள் தலைவர் திரு ராஜுவுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். திரு ராஜு வந்து வட்டக்கா பயன்மேன் டோனி ஸ்டார்க் மாவல் அவெஞ்சர்ஸ் கருத்து அவர் தான் வட்டக்காவோட அயன்மேன். ரொம்ப பேருக்கு ராஜு சார் தெரியும். ஓகேங்களா? அவர் தலைவராக இருக்கப்போது நான் வந்து பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ சற்று முன் பேசுகிறப்ப கூட அவர் அதுதான் சொல்கிறாரு. நம்ம தலைமுறையினர் அடுத்த புது தலைமுறை அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு சுகமான ஒரு சுபிட்சமான ஒரு பாதுகாப்பான ஒரு தளத்தை உண்டுபடுத்தி போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு வாரத்தில் சொன்னாரே, நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம அனுபவிச்சிருக்கிற வந்து நம்மளுக்கு முன்னால் செய்த தலைவர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சது நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையிலிருந்து அனுபவிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. காலத்தை நிறுத்தாமல் இந்த சத்யசாய்பாபா சென்டர் வந்து எங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. பண உதவி, பொருள் உதவி, அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பேர் வச்சு சொல்ல முடியல. ஏன்னா அப்புறம் ஒரு நாள் 2 பேர் கொண்டு போச்சுன்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கு. சரிங்களா? அதனால உதவி செஞ்ச அனைவருக்கும் உண்மையிலே நன்றி, மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, பொருள் உதவி, பண உதவி. ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து உங்களுடைய நேரம். 5-10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த நேரத்தை தான் கேட்குறோம். உங்களோட என்ன சொல்லுவாங்க எனர்ஜி எஃபர்ட் அதுதான் ரொம்ப கேட்குறோம். ஸோ அதுவும் நிறைய பேர் எங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இவ்வேளையில் ஸ்ரீ
சுப்பிரமணியர் ஆலயம், அவர் தலைவர், அவர் குழுவினர், அவங்க அலுவலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்த எங்களை கொடுத்துருக்கு. டெக்கரேஷன் பண்ணது முனியாண்டி அண்ணன், அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு வந்து சகோதரர் சிவசுப்பிரமணியம் அலி மஜ்லிஸ், சிவபிரகாசம் அலி மஜ்லிஸ் நபித்தி அவரே சாப்பாடு கொடுக்கிறாரு. அது மட்டுமின்றி இந்த கோயில் நம்ம தெப்பூர்லூர் கண்டக்கா வட்டாரத்தில் 4 முக்கிய கோயில் இருக்கு. தெப்பூர்லூர் மாரியம்மன் கோயில், ஸ்ரீ சுப்பிரமணிய கோயில், கண்டக்கா மாரியம்மன் கோயில், ஸ்ரீ கல்கோடி காளியம்மன் கோயில். அவங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்.